தான் திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா? அரசியல் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? வணக்கம். நான் உங்கள் ராகவகுமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது வா வாத்தியார் அப்படின்ற படம். இது வந்து நலன் குமாரசாமி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் கார்த்திக் ரொம்ப முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. கார்த்திக்கோடு சேர்ந்து நம்ம சத்யராஜ், அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஆனந்தராஜ்லாம் முக்கியமான கேரக்டரில் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜ்கிரண் வந்து தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர். 87வது வருடம் டிசம்பர் மாதம் எம்ஜிஆர் இறந்து போகிறாரு. அந்த எம்ஜிஆர் இறந்து போன சில மணி நேரங்களில் இவருடைய பேரன் வந்து பிறக்கிறார். அதாவது கார்த்தி வந்து பிறக்கிறாரு. உடனே வந்து எம்ஜிஆர் தான் வந்து பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு எம்ஜிஆருடைய குணங்களுக்கு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேரனை வந்து இவர் வளர்க்குறாரு. ஆனால் கார்த்தி என்ன பண்ணுறாரு, எம்ஜிஆரை ரோல் மாடலாக எடுத்துக்காமல் நம்பியாரை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு தீய விஷயங்கள்லாம் அவர் பண்ணுறாரு. ஒரு வழியாக தவறான வழியை பயன்படுத்தி போலீஸ் வேலையில் சேர்றாரு. அப்படி போலீஸ் வேலையில் சேர்ந்து இருக்கிறப்ப ஒரு என்ன பண்ணுறது, ஒரு தீவிரவாத அமைப்புன்னு சொல்ல முடியாது, கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு குழு, இளைஞர்கள் குழு இருக்குது. மஞ்சள் படை, மஞ்சள் முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு இருக்குது. இந்த குழுவை வந்து பிடிக்கிறதுக்கான அசைன் பண்ணி நம்ம கார்த்திகிட்ட கொடுக்குறாங்க. இவர் கார்த்தி பிடிச்சி இவர் ஆக்சுவலாக என்கவுண்டர் பண்ணணும். அந்த நேரத்தில் எம்ஜிஆருடைய ஆவி வந்து இவர் மேலே இறங்குது. ஆவின்னு சொல்ல முடியாது, இவர் ஆவின்னு சொன்னால் எடுத்துக்க மாட்டாங்க. எம்ஜிஆர் வந்து இவருக்குள்ளே வந்து இறங்கிடுறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, நல்லவராக மாறிடுறாரு. மாறி வந்து யார் வந்து இவங்க அடிக்க சொன்னாங்களோ அவங்கள அடித்து நியாயத்தின் பக்கம் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மஞ்சள் படைக்கு பக்கமாக நிற்கிறாரு. அதாவது எப்படின்னா, பகல் நேரத்தில் வந்து நம்பியாராக இருக்கக்கூடிய போலீஸ்காரராக இருக்கார். இரவு நேரத்தில் வந்து ஒரு எம்ஜிஆராக மாறி நல்லது பண்ணுறாரு. இப்படியா போய்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து இவர் வந்து மாற்றாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஒரு படம். நைட் நிறைய எப்படி அழகாக வச்சுறீங்க? எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ எம் எஜுகேட்டட், பண்பானவன், நான் ரசிப்பேன். எல்லாருமே எதிர்பார்க்க முடியுமா? ஜாலி டு மீட் யூ. ஜாலியா? யா. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்பியார் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அது என்ன கேரக்டர்னால், நம்பியாராகவும் எம்ஜிஆராகவும் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய கேரக்டர். அதே மாதிரி இந்த மாதிரி பகல் நேரத்தில் வந்து வேறு மாதிரியும், இரவு நேரத்தில் வந்து வேறு முகமுடி போட்டு வர முடியுமான கதைகள், பல கதைகள் வந்திருக்கு. அந்த கதைகள் நிறைய இடத்துல சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கு. இந்த படத்தில் அந்த மாதிரி சுவாரஸ்யமாக இருக்குன்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா அதை வந்து இது ஒரு எம்ஜிஆராக மாறி இருந்தாலும், எம்ஜிஆராக மாறலைனோ அப்படின்னாலுமே இந்த படத்தில் வந்து பெரிய ஒரு வித்தியாசம் வந்து ஒன்றும் கிடையாது. ஏன்னா எம்ஜிஆருடைய ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, எம்ஜிஆருடைய ஃபார்முலா எதையுமே கார்த்தியினுடைய கேரக்டருக்கு வந்து சரியாக பொருந்தலை. எப்படின்னா, எம்ஜிஆருடைய படங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படின்னு தெரியும், அவர் வந்து எப்போயுமே வந்து பெண்கள் பின்னாடி அவர் போக மாட்டார். அதாவது பெண்களை வந்து அவர் லவ் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார். பெண்கள் தான் இவர் பின்னாடி போவாங்க. ஆனால் இந்த படத்தில் கார்த்தியோட கேரக்டர் அப்படியே ரிவர்ஸில் இருக்குது. சரி, ஓகே, பரவாயில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போயுமே எடுத்த அடுப்பில் போய் எம்ஜிஆர் யாரையும் அடிக்க மாட்டார். வில்லனுக்கு 3 சான்ஸ் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தான் வந்து அவர் அடிக்க வருவார். இதுதான் அவருடைய பாணி. இந்த மாதிரி அவருக்குன்னு ஒரு பாணியை வச்சுருந்தால் இறுதி வரை அதை ரசிக்கப்பட்டது. அந்த பாணியை அவரை ஃபாலோயர்ஸாக சொன்ன நிறைய நடிகர்களே அதை வந்து நடிக்கலை. இவர் நம்ம சத்யராஜும் அந்த மாதிரி எம்ஜிஆருடைய பாணியை வந்து பின்பற்றலை. பாக்யராஜ் வந்து தன்னை எம்ஜிஆருடைய வாரிசுன்னு சொல்லிக்கிட்டாரு. அவருமே எம்ஜிஆருடைய பாணியை வந்து பெருசாக பின்பற்றலை. ஏன்னா எம்ஜிஆருடைய பாணி என்பது எம்ஜிஆருக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆனால் இவர் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதையோ ஒன்று பண்ணிட்டாரு. ஆனால் வந்து அது ஒன்றும் அதை சீரியஸான படமாக அவங்க கொடுத்துருந்துருந்தா பரவாயில்ல, அது ஒன்றும் தவறான விஷயம் இல்லை அப்படின்னா ஒரு நல்ல ஒரு காமெடி படமாக கொடுத்துருந்தாலும் அது ஜெயிச்சிருக்கும். ஆனால் ரெண்டுமே இல்லாமல் அதை வந்து என்னமோ ஒரு என்ன சொல்கிறது, எம்ஜிஆர் வந்து அவர் கார்த்தி மேலே உட்கார்ந்தனால என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கு பெருசாக ஒரு ரிவர்ஸ் இல்லை. அவர் இரவு நேரத்தில் வந்து மாறுறாரு அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி இரவு நேரத்தில் பகல் நேரத்தில் வந்து வேறு மாதிரியும், இரவு நேரத்தில் வந்து திருடக்கூடிய ராபின்ஹுட் கதைகள்லாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அதனால் இந்த படத்தில் ஒரு பெரிய இம்ப்ரெஸ்ஸாக எதுவும் இல்லை. ஒரு வித்தியாசமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போயுமே சத்யராஜ் நம்ம இருக்கார் இல்லையா, அவர் மேடைக்கு மேலே தான் அவர் எம்ஜிஆர் ரசிகன்னு சொல்லியிருப்பார். அவர் இந்த படத்தில் எம்ஜிஆர் ரசிகனாக நடிக்கலை. அதுக்கு பதிலாக ஆனந்தராஜ் எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு. எம்ஜிஆர் மாதிரி மேனரிசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆனந்தராஜ் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய பாடி லாங்குவேஜுக்கு செட் ஆகாத ஒரு பாடி லாங்குவேஜில் எம்ஜிஆர் மாதிரி பண்ணுறாரு. அது பெருசாக நம்மளை வந்து இம்ப்ரவைஸ் பண்ணவே இல்லை. அது பெரும்பாலும் வந்து ஒரு நகைச்சுவையாக தான் இருக்குது. நகைச்சுவையாக கூட இல்லை, அது கோமாளித்தனமாக இருக்குது. அந்த கோமாளித்தனம் வந்து நம்ம ரசிக்க முடியாது. இல்லை, ஒரு கோமாளித்தனத்தை நம்ம ரசிக்கலாம், அந்த கோமாளித்தனம் ரசிக்கும்படியாக இல்லை. ஏன்னா அவருடைய அஜானபாகு உடலுக்கு வந்து அந்த எம்ஜிஆர் பண்ணுற அந்த மேனரிசம் எதுவுமே வந்து செட் ஆகலை அவருக்கு. அதனால் நம்ம அதையும் வந்து பெருசாக ரசிக்க முடியல. இறுதியாக இந்த படம் வந்து நார்மலாக ஒரு கிளைமேக்ஸில் இந்த படம் வந்து முடியுது. பல வருடங்களுக்கு முன்னாடி வந்து இந்த படத்தோட டைரக்டர் நலன் குமாரசாமி வந்து ஒரு படம் எடுத்தார். அதோடைய பேர் வந்து சூது கவம் அப்படின்ற ஒரு படம்.
அது வந்து ஒரு சிறந்த டார்க் காமெடி படம். அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமால அந்த மாரி ஒரு படம் கிடையாது. அதுக்கப்புறம் அது மாரி நெறைய பேர் பண்ணி டார்க் காமெடி ட்ரை பண்ணி பெருசா சக்சஸ் ஆகல. இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. சிறந்த தமிழ் சினிமால ஒரு படமா வந்து அந்த படம் இருக்கு. ஆனா, அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் தான் இப்படிப்பட்ட ஒரு படம் எடுத்தாரா அப்படிங்கிறதுக்கே நமக்கு வந்து நம்பும்படியா இல்ல இந்த படம். அதுதான் அந்த படத்தினுடைய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. இனி என்ன நடந்தாலும் நான் பொறுப்பில்ல. காப்பாத்துங்க! எம்ஜிஆர் மாரி ஆயிட்டா போதும். எம்ஜிஆர் தான் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த படத்துக்கு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. பெருசா ஸ்கிரிப்ட்லலாம் இவங்க வந்து ஒர்க் பண்ணல. பின்னணி இசையெல்லாம் ரொம்ப மிக சாதாரணமா இருக்கு பின்னணி இசை. அதில ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, சந்தோஷ் நாராயண் வந்து எம்ஜிஆர் மாரி படம் அப்படின்றதுக்காக எம்ஜிஆர் காலத்து பாட்ட அப்படியே வச்சிருக்காரு. எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. அப்படியே தூக்கி எம்ஜிஆர் காலத்து பாட்டு அப்படியே நெறைய படங்கள்ல நெறையா காட்சிகள்லேருந்து எம்ஜிஆருடைய பாட்டே வருது. ஒரு கட்டத்துக்கு மேல போயி பேக்ரவுண்டு மியூசிக்கும் எம்.எஸ். விஸ்வநாதனோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கு. அப்படி இந்த படம் வந்து எதுக்காக வந்து இவர் இப்படி ஒரு டைட்டில வந்து வச்சிருக்கணும். பேசாம எம்ஜிஆர் நடிக்கும்னே போட்டிருக்கலாம். எம்ஜிஆரின் வா வாத்தியார்னே போட்டிருக்கலாம். அதனால வந்து இந்த படம் வந்து பெரிய அளவுல நம்மள வந்து இம்ப்ரவைஸ் பண்ணல. அது வந்து இந்த வரைக்கும் நமக்கு வந்து பெரிய நம்மள ஈர்க்கிறதுக்கான எந்த விஷயமும் இந்த படத்துல பெருசா இல்ல. வாத்தியார் அப்படிங்கிறது எம்ஜிஆருக்கே உரிய ஒரு டைட்டிலு. இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாலயும் சரி, அரசியலையும் சரி, எல்லா இடங்கள்லயுமே வாத்தியார்ன்னு ஒரு வார்த்தைய வந்து அவர் தான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா, அவர வந்து அவங்க எல்லாருமே சினிமால வந்து அவர பார்த்து மகிழ்ந்து அவர பின்பற்றினாங்க. அந்த கேட்சியான அந்த ஒரு தலைப்பு வந்து அவருக்கு மட்டும் தான் பொருந்தும். இந்த அழகான ஒரு தலைப்ப வந்து எடுத்துட்டு எம்ஜிஆர வந்து எவ்வளவு தூரம் வந்து ஒரு நகைச்சுவையாவும் இல்லாம, சீரியஸாவும் இல்லாம காட்ட முடியுமோ அப்படி காட்டியிருக்காங்க. மத்தபடி இந்த படம் எந்த விதத்திலயும் ஒரு ஒரு சிறந்த படம் என்று நம்மளால சொல்ல முடியாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த படத்த வந்து பாருங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகவ் குமார், தீபிகா அதிர்வுகளுக்காக. நன்றி, வணக்கம்.